ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சேம் இந்த நெக் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் தான் போட்டிருக்கேன். ரொம்ப அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம். இப்போ கேன்வாஸ் தான் நான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்கேன். அது எப்படி வெட்டினன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே லைக் பட்டனை லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், பேக் தட்டு வந்து நான் போட் நெக் இருக்கு இல்லையா, மேலே போட் நெக்னால் என்னென்னா 3.5 இன்ச்சுக்கு அகலம், அதாவது 3 இன்ச்சு அகலம், உயரம் 3.5 இன்ச்சுக்கு நான் ஒரு போட் நெக்கை வெட்டி வச்சுருக்கேன். பேக் தட்டில் தெரியுதுங்களா? பேக் நெக்கை பொறுத்த வரைக்கும் போட் நெக் இருக்கு இல்லையா, மேலே அது மட்டும் வெட்டுங்க போதும். நீங்கள் எப்போவும் எப்படி பேக் தட்டு வெட்டுவீங்களோ அதுவே வெட்டிட்டு போட் நெக்காக வெட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ கேன்வாஸை ரெண்டாக மடிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் வெட்டியிருக்கேன். கேன்வாஸை ரெண்டாக மடிச்சுட்டு இந்த கிளாத்தை அது மேலே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு லைனிங் கிளாத் வெட்டியிருக்கோம் இல்லையா, அது இது மேலே போட்டு அந்த நெக் ட்ராயிங் பண்ணிக்கோங்க. அதாவது போட் நெக் வெட்டியிருக்கோம் இல்லையா, அங்கே மட்டும் ட்ராயிங் பண்ணிவிட்டு ஆம் ஹோல்லையும் ட்ராயிங் பண்ணி, அதாவது இது எவ்வளோ உயரம் இருக்கோ அதை எடுத்துக்க போகிறோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா தையலுக்கு எவ்வளோ தூரம் விட்டுருக்கீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம கேன்வாஸ் வெட்டிக்கலாம். சரிங்களா? இது எப்படி நான் வெட்டினன்றதுக்கு தான் தனியாக வீடியோ எடுத்தேன். நான் ஃபஸ்ட்டு அந்த ப்ளவுஸ்க்கு வெட்டும்போது பார்த்திங்கன்னா கேன்வாஸ் நான் வந்து வெட்டும்போது வீடியோ எடுக்கலை. அதனால் உங்களுக்கு புரியாது இல்லைங்களா, அதனால் நான் தனியாக ட்ராயிங் பண்ணி இப்போ காமிக்கிறேன். வீடியோவை நோட் பண்ணிக்கோங்க. போட் நெக் வெட்டணும் இல்லையா, அங்கேருந்து ஒரு இன்ச்சுக்கு கீழே இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கேலப்பு அப்படியே வளைவாக வரைஞ்சிக்கோங்க. கீழே தையலுக்காகன்னு கோடு விட்டு இருக்க இல்லைங்களா, அதை விட கொஞ்சம் கீழே வர அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்கேலப்பு அது வரைக்கும் ஃபுல்லாக வளைவாக வரைஞ்சிக்க போகிறோம். நான் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து தான் வரைஞ்சேன். உங்களுக்கு ஸ்கேலப் வரும்னா இந்த மாதிரி வரைங்க, இல்லைன்னா வாட்டர் பாட்டில் மூடி இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு கூட நீங்கள் வளைவாக வரைஞ்சிக்கலாம். அதை சுற்றி பாருங்கள், ஒரு 1.25 இன்ச்சு அளவுக்கு அப்படியே ஒரு வளைவாக வரைஞ்சிருக்கேன். இன்னொரு கோடு தெரியுதுங்களா? உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸ்கேலப் வந்து அப்படியே வளைவாக வரைஞ்சிட்டு அதை சுற்றி ஒரு 1.25 இன்ச்சில் இப்படி கோடு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3வது ஸ்கேலப் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து இந்த மாதிரி வளைவாக வரைஞ்சிக்கோங்க. இது கடைசி தான் நம்ம இதை பண்ண போகிறோம். இருந்தாலும் இப்போவே நீங்கள் அதை வளைவு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மைண்டில் நிற்கும், இது வரைக்கும் நம்ம போட்டால் கரெக்டாக இருக்குன்ட்டு. சேம் நீங்கள் இதே மெத்தடில் போட்டு வெட்டிக்க போகிறீங்க. இதோ வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த மெத்தடில் போட்டு தான் நான் வெட்டியிருக்கேன். சரிங்களா? இப்போது கேன்வாஸ் வெட்டினது இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வெட்டி எடுத்துட்டேன். சென்டரில் வெட்டின பகுதி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, அதுவும் தேவைப்படும். இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணேன். நான் ட்ரை பண்ணும்போது உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப பயந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எப்படி வருமோ தெரியலையே. ஏன்னா ஸ்கேலப் மாடலை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் நெக் கூட எதனா சொதப்புச்சுன்னா வேறு எதனா டிசைன் கொடுத்துக்கலாம். இந்த ஸ்கேலப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சொதப்புச்சுனாலும் கழுத்தில் ரொம்ப அகலமாகிடும், நிறைய பிரச்சனை வரும். அதனால் நான் ரொம்ப பயந்து தைச்சேன். எதுக்கு இந்த டிசைன் சூஸ் பண்ணிங்க அப்போ தெரியாதது அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணாங்க, எனக்கு இந்த டிசைன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து உண்மையாக சொன்னால் ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் ரொம்ப கஷ்டமான டிசைன் யாருன்னா அனுப்புனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து தைப்பேன். இப்போ பாருங்கள், பேக் தட்டில் கீழே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கிறேன். சரிங்களா? இதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கழுத்தை சுற்றி ஒரு தையல் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸு ட்ரை பண்ணுறோம்னா எது ரிஸ்க்காக இருக்கோ அதை ட்ரை பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக தைக்கணும். எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக தைச்சி தருமோ அந்த அளவுக்கு அடுத்த ப்ளவுஸு நம்ம தைக்கும்போது ஃபாஸ்ட்டாக தைச்சாலும் நீட் ஃபினிஷிங் வரும். இதான் என்னோடய மெத்தட் எப்போவுமே. நான் பார்த்தீங்கன்னா இந்த டிசைனு 2 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. 2 ப்ளவுஸுக்குமே ஒரே அளவு ப்ளவுஸு, ஒரே சேம் கலர் சாரீ கொடுத்து எனக்கு 2 ப்ளவுஸுமே இதே மாடலில் தான் வேணும், எனக்கும் என்னோடய சிஸ்டருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் ப்ளவுஸ் அதை ஃபஸ்ட்டு நான் காமிச்சேன் இல்லைங்களா, அது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணது. செகண்டு இதை ட்ரை பண்ணேன். தடவை விட ரெண்டாவது தடவை ட்ரை பண்ணும்போது இன்னும் அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் சீக்கிரமாகவும் வேலை முடிஞ்சுது. இப்போ அந்த நெக்கும் கீழே மட்டும் அடித்து நம்ம திருப்பிட்டு கழுத்தை சுற்றி தையல் போட்டுக்கலாம்.
கழுத்தை சுற்றி தையல் போட்டு இடுப்புலையும் தையல் போட்டு சுற்றி தையல் போட்டு நம்ம பிசுரை வெட்டிக்க போகிறோம். சரிங்களா? அதாவது சொல்லுவாங்கள்ல ஒரு டைலாக்கு, எனக்கு ரிஸ்க் எடுக்கிறதுல ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரின்னு. அந்த மாதிரி தான் நானுமே இந்த எதுவாக இருந்தாலும் பார்த்துடலாம்ப்பா, தச்சா நம்மளால் முடியாது எதுனா இருக்கா, கண்டிப்பாக நம்ம கரெக்டாக தைப்போம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்லேயே தைச்சேன். ஆனால் ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஐயோ எதாச்சும் சொதப்பிடுனா என்ன பண்ணுறதுன்னு. ஆனாலும் எனக்கு நான் நினச்சே பார்க்கல, அவ்வளோ அழகாக இருந்தது. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு பிக் அனுப்புனதில் பார்த்தீங்கன்னா கலர் காம்பினேஷன் சூப்பர் கலர் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது க்ரீனும் பிங்க்கும் கலர் காம்பினேஷனில் தான் அந்த நெக் இருந்தது. முடிஞ்சால் சைடில் நான் அந்த பிக்கை உங்களுக்கு காமிக்கிறேன். அவங்க என்ன டிசைன் கேட்டாங்க, எந்த பிக் அனுப்புனாங்கன்ட்டு. அந்த டிசைனுக்கு இந்த கலர் கொடுத்துருந்தாங்களா, எனக்கு யோசனை, இதுக்கு இது செட் ஆகுமா, இந்த கலர் காம்பினேஷன். இது பார்த்திங்கன்னா நல்லா லைட் பிங்க்கு, ஒரு சாண்டில் கலரு, சாண்டலும் ஒரு கோல்டும் மிக்சிங் மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன். இதுக்கும் அதுக்கும் எப்படி இருக்கும், அதுனா நல்லா பளிச்சுன்னு இருக்கே, இதுக்கு இது செட் ஆகுமா, இது சூட்டபிள் ஆகுமா. லாஸ்ட்டாக வந்து எவ்வளோ ஒரு சில ப்ளவுஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கலர் காம்பினேஷன் பக்காவாக அமைஞ்சிச்சின்னா நல்லா இல்லாத டிசைன் கூட என்ன ஆகும், நல்லா சூப்பராக காமிக்கும். ஆனால் கலர் காம்பினேஷன் நல்லா இல்லைன்னா அந்த டிசைன் வந்து அவ்வளோ எடுப்பாகவே தெரியாது. எனக்கு அந்த ஒரு பயம் வேறு. இது நான் இப்படி அனுப்பியிருக்கேன், நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணிட்டீங்களேன்னு எதனா சொல்லிட்டேன் என்ன பண்ணுறதுன்னு அந்த ஒரு யோசனையிலே தைச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை விட இன்னொரு கொடுமை என்னென்னா, இப்போ பாருங்கள் கீழே மடித்து தைச்சிருக்கேன். தைச்சிட்டு இதை சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கதைக்கு வரேன். இது லைனிங் இருக்கு இல்லைங்களா, நான் எக்ஸ்ட்ரா லைனிங்னு நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு அதே கலர் லைனிங் கிடைக்கல. நீங்கள் சேம் கலர் லைனிங் இருந்தால் அதை எடுத்துகிட்டு அந்த கேன்வாஸ் இருக்கு இல்லைங்களா, அது மேலே போட்டு அயன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எனக்கு அதே கலரில் லைனிங் வந்து 2 மீட்டர் தான் கிடச்சிச்சு, 1 மீட்டர் கிடைக்கல. அதனால் நான் வேறு கலர் லைட் கலராக இன்னொரு கலர் எடுத்து கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணிக்கணுங்க. தையல் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். எப்போவுமே அயன் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். சரிங்களா? இது வளைவு இது வைக்கும்போது சென்டரில் கட் பண்ணோம் இல்லைங்களா, அது மேலே வச்சு கரெக்டாக வச்சுருக்கானுமான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைங்க. சுற்றி லைட்டாக பிசுறு விட்டு கட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா சுற்றி நம்ம மடித்து தைக்க போகிறோம். சரிங்களா? இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணணும் அந்த ப்ளவுஸ்க்கு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா லைனிங், அதாவது பேக் தட்டு வெட்டணும் இல்லையா, அது மேலேயே அதை வச்சு அயன் பண்ணி அப்படியே அடித்து திருப்பாங்க. அது அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ சுற்றி நம்ம தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு இந்த பேக் தட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு கீழே கரெக்டாக சென்டரில் கோடு ஒன்று போட்டுக்கோங்க. மடித்து நெக்லேயும் கரெக்டாக இடுப்புலேயும் நேராக வந்து ஒரு சென்டர் கோடு ஒன்று போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சென்டர் கரெக்டாக வச்சுருக்கோமான்னு மைண்டில் நிற்கும். நீங்கள் சென்டர் இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கிராஸ் ஆனாலும் அந்த ப்ளவுஸே பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது. ஒரு ஓரத்தில் இருந்ததுன்னா நெக் வந்து எப்படி இருக்கும், நல்லாவே இருக்காது தானே. அதுதான் சொல்கிறேன். இது நல்லா இந்த டிசைன் ட்ரை பண்ணும்போது சென்டர் கரெக்டாக இருக்கான்னு மெயினாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் கரெக்டாக நான் சென்டரில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு நேராக ஒரு தையல் ஒன்று போட்டுக்கிறேன், நகராமல் இருக்கிறதுக்கு. நீங்கள் குண்டூசி குத்திக்கிறதுனால குத்திக்கலாம். என்னோடய பாலிசி என்னென்னா, குண்டூசி குத்துறதோட இந்த மாதிரி சென்டரில் நம்ம தையல் போட்டுட்டோம்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால நான் நிறைய டிசைனுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேராக வந்து தையல் போட்டு டர்ன் பண்ணாமல் எடுத்துடுவேன். கடைசி அதை நம்ம கட் பண்ணி தானே விட போகிறோம், வந்துடும். இப்போ அந்த ஸ்கேலப் கொடுத்துருக்கு இல்லைங்களா, அது மேலேயே தையல் வந்து சின்னது பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வளைவாக ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, அது ஸ்டோரிக்கு வருவோம். நான் எதோட விட்டேன், ஒரு நிமிஷம். அப்போ இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போதே ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு கஸ்டமர் வந்து பார்த்துட்டு ப்ளவுஸு மாடல் ப்ளவுஸ் தான் தைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, என்ன மாடல்னோடனே இந்த மாடல் சூப்பராக இருக்குது, இப்போ தான் நான் இந்த மாடல் பார்க்குறேன், நல்லா இருக்குது, இதே மாதிரி எனக்கு ஸ்டிச் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. என்னடா அவ்வளோ சூப்பராக இருக்குது போல இருக்கே அப்படின்னு எனக்கே ஒரு ஹாப்பியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேலப் இருக்கு இல்லைங்களா, அதாவது எப்போவுமே ஸ்கேலப் டிசைன் நம்ம தையல் போடும்போது தையல் வந்து சின்னது பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அந்த வளைவு இடத்தெல்லாம் கரெக்டாக நம்ம வந்து நீடியில் நிறுத்தி நம்ம திருப்பலாம். நீங்கள் பெரிய தையல் வைக்கும்போது அந்த அளவுக்கு வளைவுலாம் நல்லா வராது. அதுக்கு தான் நான் தையல் சின்னது பண்ண சொல்கிறேன். ஃபுல்லாக தையல் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி சுற்றி அர்க்காத் போட்டு நம்ம திருப்பி விட போகிறோம். ஓகேங்களா?
இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லா ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் இந்த டீச்சராக ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கசகசன்னு இல்லாமல் எனக்கு வந்து ரொம்ப நீட் ஃபினிஷிங்கில் வேணும், எனக்கு வந்து இந்த லேஸ்லாம் வைக்கவே கூடாது, அந்த மாதிரி விரும்புகிறவங்கலாம் இந்த டிசைன் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இவங்களுமே வந்து காலேஜ் போகிறவங்க தான், அவங்களுக்கு இதே டிசைன் தான் வேணும்னாங்க. இதில் லேஸ்லாம் எதுவுமே கொடுக்காம ப்ளைனாக தான் இருக்கும். ஆனால் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இதுக்கு ஸ்லீவுமே அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேலப் தான், டபுள் ஸ்கேலப்பாக கொடுத்துருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஸ்லீவுக்கும் அந்த நெக் டிசைனுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ பாருங்கள், அர்க்காத்து சுற்றி நம்ம அந்த வளைவு இடம் இருக்கு இல்லைங்களா, அங்கே அர்க்காத் போட்டுக்கோங்க சரிங்களா. அந்த சின்ன சின்ன ஒரு அர்க்காத் போட உங்களுக்கு சிசரில் வரலன்னா ட்ரிம்மர்னு ஒன்று விற்கும் கடைகளில், கேட்டு பாருங்கள். அது பார்த்திங்கன்னா ஒரு 25 ரூபா தான் இருக்கும். அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் ட்ரிம்மரால் கூட நீங்கள் அர்க்காத் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும் ரொம்ப. ஒரு சிலருக்கு சின்ன சின்னதாக வந்து தெரியாது, இந்த ட்ரிம்மர்னு இருக்கிறது, பிரிக்கிற ஊசி, இது மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாது. அதுக்காக சொல்கிறேன், கடைகளில் போய்ட்டு ட்ரிம்மர்னு கேளுங்க, தருவாங்க. இப்போ அந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ரொம்ப ஒரு கிளாத் அதிகமாக இருந்துச்சுன்னா லைட்டாக வெட்டிக்கோங்க. அப்போ நம்ம அதை திருப்பி விடும்போது அந்த கார்னர்லாம் கரெக்டாக வந்து நிற்கும், சூப்பராக இருக்கும். அதனால் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. கை கொடுத்து திருப்பிட்டு நீடில் வச்சு அதை ஃபுல்லாக அழகாக எடுத்து விடுங்க. அந்த வளைவு பகுதியெல்லாம் அழகாக எடுத்து விடுங்க. நம்மளுக்கு ஒரு ப்ளவுஸுக்கு அழகே ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஃபினிஷிங் டச் தான். ஒரு பா நெக் தைச்சோம்னா அந்த பா வந்து கார்னரில் கரெக்டாக வந்து இருக்கணும், அப்போ தான் அந்த ப்ளவுஸுக்கு அழகு. அது மாதிரி ஸ்டார் நெக்னால் அந்த கார்னரில் அழகாக வந்து திரும்பி இருக்கணும், அதுதான் அதுக்கு அழகு. ஸ்கேலப்பை பொறுத்த வரைக்கும் அந்த வளைவு அழகாக தெரியணும், அப்போ தான் அந்த ப்ளவுஸுக்கே ரொம்ப அழகு. அந்த வளைவு நல்லா வரணும்னா நம்ம வந்து திருப்பி விடும்போது கார்னர்லாம் கரெக்டாக எடுத்து விடணும். இங்கே பாருங்கள், நீடில் வச்சு நான் எந்த அளவுக்கு எடுக்கிறேன்ட்டு ரிஸ்க்காக இருக்குதுன்னு நீங்கள் யோசிக்காதீங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும் ப்ளவுஸு. அந்த கார்னர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நம்ம நீடில் வச்சு எடுத்து விட்டோம்னா ரொம்ப அழகாக நீட்டாக இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி ஃபுல்லாக வளைவெல்லாம் அழகாக எடுத்து திருப்பி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸுக்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக நீங்கள் ஃபுல் ஃபினிஷிங் பார்த்துட்டு இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்கலான்ட்டு மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அப்போ எனக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும், பார்க்குறவங்களுக்கும் தெரியும், ஓகே இந்த ப்ளவுஸுக்கு இவ்வளோ ரேட் வாங்கலான்னு போல இருக்குது அப்படின்ட்டு மற்றவங்களுக்கும் தோணும் இல்லைங்களா, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி விட்டதுலேருந்து நம்ம சுற்றி தையல் போட்டுக்க போகிறோம். அந்த எஜ்ஜு தையல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஓர தையல், அந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து போட்டுக்கோங்க. இந்த வளைவு பாருங்கள் எவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்குன்னு. இந்த மாதிரி நம்ம வளைவு அழகாக அமைஞ்சிச்சினாலே அந்த ப்ளவுஸ் ஃபினிஷிங் ரொம்ப லுக்கு சூப்பராக இருக்கும். என்னடா இது சின்ன சின்ன விஷயம் தானே அப்படின்ட்டு கடகடன்னு நம்ம திருப்பணுமா ஸ்டிச் பண்ணோமா அப்படி இருந்தீங்கன்னா அந்த வளைவு அந்த கார்னர்லாம் வராமல் அப்படியே ஒரு ரவுண்டு ஷேப்பாக இருக்கும். அந்த ப்ளவுஸு பார்க்கவே அவங்க ஒரு விதம் அனுப்பியிருப்பாங்க, நம்ம ஸ்டிச் பண்ணது ஒரு விதமாக தெரியும். அவ்வளோ நம்ம கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணி எல்லாம் ஸ்டிச் பண்ண கடைசியாக பார்க்கும்போது அப்படி இருந்தால் நல்லா இருக்குமா? கொஞ்சோண்டு ரிஸ்க்கு தான் அந்த வளைவுலாம் நம்ம எடுக்கிறது. அதை எடுத்து விட்டாலே அது பார்க்கவே ரொம்ப நச்சுன்னு இருக்கும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். எதுவாக இருந்தாலுமே பார்த்து ரசித்து செய்யுங்க, பொறுமையாக செய்யுங்க, அப்போ தான் அந்த ப்ளவுஸ்க்கு அழகு அதிகமாக இருக்கும் சரிங்களா. இப்போ கேன்வாஸு சென்டரில் கட் பண்ண இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு கோடு வரைஞ்சிருக்கும் ஆல்ரெடி, அந்த இடம் இருக்கு இல்லைங்களா, அங்கே அழகாக கட் பண்ணிக்கோங்க வளைவாக. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இப்படி வெட்டிக்கோங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சாரீ கிளாத்து வந்து ஆல்ரெடி வெட்டி வச்சுருப்போம். ஒரு 1/2 மீட்டர்னு சொல்ல முடியாது, 1/4 மீட்டர் இருக்க அளவுக்கு நீங்கள் வெட்டி வச்சுக்கோங்க. இதை பாருங்கள் இந்த அளவுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேன்வாஸை இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் விட்டு கட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. நான் பொதுவாக வந்து சாரியிலேருந்து கட் பண்ண மாட்டேன், ஆனால் இவங்க ரொம்ப லீனாக இருந்தாங்க, ஒல்லியாக இருந்தாங்க, இவங்களுக்கு கட் பண்ணலாம் தாராளமாக. சாரியுமே வந்து ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு, அது ஒரு பாயிண்ட் இருந்தாலும் எனக்கு வந்து ஜாஸ்மின் பிட்டு இந்த கலர் கிடைக்கல. அதனால் இதுக்கு வந்து சாரீ கலரே கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும், அதனால தான் நான் அதிலேருந்தே நான் கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் ஒரு வேளை ஜாஸ்மின் பிட்டு கிடச்சிச்சு அந்த கலர்லன்னா நீங்கள் ஜாஸ்மின் பிட்டு கூட வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லென்த் அளவுக்கு நம்ம லைனிங்கும் நம்ம எடுத்துக்க போகிறோம், ஓகேங்களா. இதே அளவுக்கு எவ்வளோ தூரத்துக்கு லைனிங் வேணுமோ அதையும் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ப்ளவுஸ் கலர் இருக்கு இல்லைங்களா, ஆல்ரெடி வெட்டியிருப்போம், அந்த ப்ளவுஸில் கொஞ்சம் பிட்டு இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா இந்த பால்ஸ் இருக்குல்ல,
அது பேர் என்னென்னா தர்மாக்கோல் பால்ஸ்ன்னு சொல்லிட்டு கேளுங்க, கடைகளில் கிடைக்கும். அதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக உள்ளே வச்சு சுற்றி இந்த மாதிரி தையல், அதாவது நூலால் நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. சுற்றி விட்டு இந்த மாதிரி நாட் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 இல்லைன்னா 7 பால்ஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், அந்த அதாவது கடல் நுரைன்னு சொல்லலாம், தர்மாக்கோல் பால்ஸ் அதை உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி நூல் வச்சு நல்லா சுற்றிக்கோங்க. இதில் ஒரே ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, சுற்றும் போது நூல் ஒட்டை ஃபுல்லாக ஓரத்துலேயே சுற்றும் இல்லாத கொஞ்சம் கீழே வரைக்கும் சுற்றி விடுங்க. அப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேருக்கு அந்த ஓரத்துலேயே சுற்றிட்டு அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணும்போது வெளியில் அசிங்கமாக தெரியும் அந்த நூல். அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் ஓரத்தில் அப்படியே ஃபுல்லாக ஒரே இடத்துல சுற்றிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அப்படி தான் இருக்கும். நீங்கள் கீழே வரைக்கும் சுற்றுங்களேன், அப்போ அந்த ஃபினிஷிங் நல்லா வந்துடும். அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி ஒரு 7 பால்ஸுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஒரு பால்ஸாக எடுத்து இந்த மாதிரி தான் ரெடி பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? தர்மாகோல் பால்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பேக்கெட்டே வந்து 15 ரூபா தான் வரும். நீங்கள் வந்து இந்த பால்ஸை வச்சு நிறைய டிசைன் ரெடி பண்ணலாம். எப்போவுமே வந்து ஒயிட் கலர், நான் வந்து ஒயிட்டு வாங்கி வச்சுருந்தேன். நீங்கள் கலர் பால்ஸ் விற்றாலும் சரி, ஒயிட் விற்றாலும் சரி, ஒரே ஒரு பேக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம நிறைய டிசைனை ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 15 ரூபா தானே, இதெல்லாம் ஒரு அமௌண்ட் இல்லைங்களா? அதை வாங்கி வச்சுக்கிறதுனால நமக்கு நிறைய ப்ளவுஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டு தானே? நீங்களும் அதே மாதிரி வாங்கி இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஒரே சேம் சைஸில் இருக்க மாதிரி எடுத்து சுற்றி ஒரு 7 அளவுக்கு, 7 பால்ஸ் அளவோ இல்லை 6, உங்களுக்கு நெக்கில் எந்த அளவுக்கு விற்று வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 7 போதும். அதுக்கு மேலெல்லாம் அதிகமாக கண்டிப்பாக ஆகாது, அதுக்கு கம்மியாக வேணா ஆகும். இங்கே பாருங்கள், இதை சுற்றிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, அந்த கட்டை விரலில் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நூல் அப்படியே வெட்டிடுச்சு. பார்த்து சுற்றுங்க. அந்த கட்டை விரலில் அந்த நூல் வெட்டினதுனால சுற்றும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் அதுக்கப்புறம் நூல் படும்போதெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி அறுக்கும், வலிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு சுற்றுறது கஷ்டமாயிடுச்சு. நீங்கள் அதனால் பார்த்து நூல் சுற்றும்போது விரலில் படாமல் கொஞ்சம் பார்த்து சுற்றுங்க. லைட்டாக கட் பண்ணது தான் அது எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி, என்ன சொல்கிறது, நூல் படும்போதெல்லாம் ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. அது திரும்பவும் நம்மளுக்கு சுற்றுறதுக்கும் கஷ்டமாக போயிடுச்சு நெக்ஸ்ட்டு. அதனால் பார்த்து சுற்றுங்க, ஓகேங்களா? ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் நம்ம வந்து நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும். அந்த வேலை அடுத்தது தான் நம்ம பார்க்கணும். அதனால் ஜாக்கிரதையாக செய்யுங்க. இப்போ பாருங்கள், நான் கேன்வாஸ் எடுத்து இந்த மெயின் கிளாத்தில் வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி அது சென்டரில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த பால்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா கைடு மாற்றிக்கலாம். 1 சைடு கைடாக, இது டபுள் சைடு கைடு. நான் 1 சைடு கைடுன்னு சொல்லிட்டு கடைகளில் கிடைக்கும், நீங்கள் அந்த மாதிரி போய் கேளுங்க, தருவாங்க. அதை வந்து மாற்றிக்கோங்க. பால்ஸ் டிசைனுக்கு, ஆரி ஒர்க்குக்கு, இதுக்கெல்லாம் வந்து இந்த 1 சைடு கைடு தான் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ பாருங்கள், சென்டரில் அந்த மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். அது மேலே வச்சு நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம் ஃபுல்லாக, ஓகேங்களா? ஒன்றா வச்சு இங்கே பாருங்கள், இதுதான் 1 சைடு கைடு. சிங்கிள் சைடு மட்டும்தான் இருக்கும், தெரியுதுங்களா? இப்போ இந்த பால்ஸை இங்கே பாருங்கள், இந்த சைடில் வைக்கக்கூடாது, இதுக்கு ஆப்போசைடு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வச்சு இப்படி ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் ஓரத்தில் கரெக்டாக நம்ம தையல் போட முடியும். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், டபுள் சைடு கைடில் வச்சு நம்ம பால்ஸ் இப்படி தைச்சிட்டு எனக்கு இந்த பால்ஸ் மட்டும் வரவே மாட்டேங்குதுன்னுவாங்க. அதுக்கு கைடு மாற்றணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். இந்த கேன்வாஸை வச்சுட்டு சென்டரில் பார்த்துட்டு கரெக்டாக இந்த பால்ஸ் ஒன்றா வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். தையல் லைட்டாக பெருசு பண்ணிக்கோங்க. பால்ஸை பொறுத்த வரைக்கும் தையல் சின்னது பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா நகராது பீஸு, அதனால் லைட்டாக பெருசு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த பால்ஸை ஃபுல்லாக நம்ம அட்டாச் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒன்றா வச்சு கொஞ்சம் கேப்பில் வச்சு நம்ம நேராக ஃபுல்லாக தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பீஸை எடுத்து அது மேலே வச்சுக்கோங்க. ஃபினிஷிங் அழகாக வரும், இந்த பிசுறு தெரியாமல் இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி இந்த பீஸை வச்சுட்டு ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம். அப்போ தான் ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும், பிசுறு தெரியாமல் இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் அந்த ப்ளவுஸு ரெடி பண்ணதில் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு மெத்தடு நான் பண்ணாமல் விட்டுட்ருப்பேன்.
கடைசியாக தான் யோசித்தேன், ஐயோ இதை நம்ம செய்யவே இல்லையேன்ட்டு. அப்புறம் ஒரு துணியை வச்சு நான் ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி விட்டேன். நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு தவறு செய்யும்போது தான் 2வது தடவை அதை ஞாபகம் வந்துடும் நமக்கு, அந்த தவறை திருத்ததுக்கு. ஒரு தவறு செய்கிறதுனால தப்பு கிடையாது, ஐயோ நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோமேன்ட்டு நீங்கள் ரொம்ப ஃபீல்லாம் பண்ண வேண்டாம். அதுக்கு என்ன ஐடியா பண்ணலான்னு யோசிங்க, ஈஸியாக முடிஞ்சிடும் நமக்கும். இப்போ லைனிங் கிளாத் இருக்கு இல்லைங்களா, அந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். இந்த சைடில் இப்படி திருப்பி விட்டு இந்த கேன்வாஸை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ப்ளவுஸ் அது மேலே போட்டு ஸ்கேலப் எங்கே வருதுன்னு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப ஈஸி தான் இது. டிசைன் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, சரிங்களா? இப்படி வச்சுட்டு நம்மளுக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்க போகிறோம். இந்த மாதிரி நேராக ஒரு தையல் போட்டுக்கோங்க. நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு போட்டால் தான் இதுக்கு வந்து நல்லா கரெக்டாக அமையும், ஓகேங்களா? இப்போ தையல் போட்டதுக்கப்புறம் மேலே இருக்கு இல்லைங்களா அந்த வளைவு பகுதி, அந்த இடத்துல நம்ம தையல் போட போகிறோம் இந்த மாதிரி, ஓகேங்களா? இந்த மாதிரி கரெக்டாக வந்து கார்னரில் வந்து ஊசியை நிறுத்திட்டு திருப்பி வளைச்சி அப்படியே தையல் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக வர அளவுக்கு நேராக தையல் போட்டு எடுத்துடுங்க. 2 பக்கமும் அதே மாதிரி ஃபுல்லாக தையல் வரணுங்க, பாருங்கள் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். மேல் பகுதியை கட் பண்ணிவிட்டு ஒரு அர்க்காத் கொடுத்துக்கோங்க சென்டரில். இப்போ பாருங்கள், நான் டபுள் சைடு கைடு மாற்றிக்க போகிறேன். இதுக்கப்புறம் இதுக்கு வேலை இல்லை, அதனால தான் சிங்கிள் கைடு எடுத்துகிட்டு நான் டபுள் சைடு கைடு மாற்றிட்டேன். இப்போ வந்து அர்க்காத் கொடுத்து பீஸை வந்து திருப்பி விட்டுக்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான் இது, ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, கிடையாதுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை விட ஈஸியாக யாரும் சொல்லி கொடுக்க முடியாது. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும், சரிங்களா? ஃபுல்லாக வந்து திருப்பி விட்டுட்டு கீழே தையல் போட்டுக்கலாம். கீழேயும் தையல் போட்டு மேலேயும் தையல் போட்டுக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா இந்த மேலில் தையல் போட்டதோடு விடாமல் ஒரு சின்ன பைப்பிங் கொடுத்தோம்னா ரொம்ப நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். அதனால் நம்ம ஒரு பைப்பிங்கும் கொடுத்துக்க போகிறோம், ஓகேங்களா? மேலே இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இந்த டிசைன் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்குமே இந்த ப்ளவுஸ் ரொம்ப ஸ்டிச் பண்ணணும் கண்டிப்பாக இந்த டிசைனுன்னு அவ்வளோ ஆசை வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில ப்ளவுஸ் தான் நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போதே ஒரு ஆசை வரும் இல்லைங்களா? ஒரு ரொம்ப வந்து டிசைன் ரொம்ப நமக்கு லைக் ஆகிடுச்சு, பிடிச்சிடுச்சின்னா அந்த டிசைன் என்ன யோசிப்போம், நமக்கும் இந்த மாதிரி ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணணும்னு ஆசை வரும். இது எனக்கு மட்டுமா இல்லை உங்களுக்குமான்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ கிராஸ் பீஸ் நான் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் டார்க் கலராக. இந்த மாதிரி கிராஸ் பீஸ் தான் இது. 2 பீஸ் வெட்டிக்கிறேன். வெட்டி ஜாயின் பண்ணி நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஓரத்தில் சுற்றி மடித்து விட்டு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பைப்பிங் ரொம்ப ஈஸி. த்ரெட்டு வச்சு தான் பைப்பிங் பண்ணணும், த்ரெட்டு வச்சா தான் பைப்பிங் வரும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. கிளாத்லேயே பைப்பிங் பண்ணலாம். அது எப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி ஓரத்தில் தையல் போட்டிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பீஸை வந்து கீழே கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், லைனிங்கு மேலே வச்சுருக்கேன், அப்படியே ஓரத்துலேயே தையல் போடுங்க. அதாவது ஏற்கனவே தையல் போட்டிருப்பீங்க, எஜ்ஜி தையல், அந்த தையல் மேலேயே போட்டுவாங்க. கீழே பீஸ் வந்து கொஞ்சம் பெருசு கூட வச்சுட்டு இந்த தையல் மேலேயே போட்டுவாங்க. போட்டு நம்ம திருப்பி விட்டு அந்த பள்ளத்தில் தையல் போட போகிறோம், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி. பைப்பிங்கும் ஈஸி, இந்த டிசைனுமே ஈஸி, கஷ்டமே கிடையாது எதுவுமே. நம்மளால முடியாது, வேறு யாராலையும் முடியாதுன்னு யோசிங்க, அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாமே. இப்போ மடித்து விட்டு ஓரத்துலேயே தையல் போடுறேன். ஓரத்தில் தையல் போடும்போது அந்த பள்ளத்துலேயே வர மாதிரி தையல் போடுங்க, அப்போ தான் பைப்பிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். துணி மேலே வரக்கூடாது. எந்த துணி மேலேனா இந்த பைப்பிங் வைக்கிறோம் இல்லையா, அந்த துணி மேலே வராமல் ஓரத்துலேயே தையல் போடுங்க, சரிங்களா? இந்த மாதிரி பைப்பிங்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு தையல் நான் போட்டுற போகிறேன். அப்போ தான் பிசுறு வந்து வெளியே தூக்கிட்டு வராது, அதனால் அங்கே ஒரு தையல் போட்டு சுற்றி தையல் போட்டுக்கலாம். போட்டு நம்ம அழகாக நீட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அது ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பீஸு, அது மேலே வச்சுக்கோங்க. கரெக்டாக கீழே எண்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 2 பக்கமும் சென்டர் கரெக்டாக இருக்கான்னு மெயின் வந்து நம்மளுக்கு சென்டர் இதுக்கு ரொம்ப முக்கியம். அந்த கார்னர் அந்த வளைவு பகுதிக்கு சென்டர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 2 பகுதிக்கும் மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம சென்டரில் தான் வச்சுருக்கோமான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், 2 பகுதியும் நான் மார்க் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் சென்டர் கரெக்டாக இருக்கான்னு திரும்பவும் மார்க் பண்ணிக்கிட்டேன், ஓகேங்களா? இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தையல் போட போகிறோம்.
இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம இவ்வளவும் ரிஸ்க் எடுத்துகிட்டு லைட்டாக கிராஸாக வச்சிட்டனாலும் அந்த ப்ளவுஸே கோணலாக வச்ச மாதிரி ஆகிடும். அதனால் இதை ஜாக்கிரதையாக செய்யுங்க. போட்டுட்டு அப்புறம் நான் சுற்றி தையல் போட்டுக்க போகிறேன். நீங்கள் குண்டூசி போட்டு கூட நீங்கள் தையல் போடுறதுனாலும் உங்கள் விருப்பம்தான். நான் குண்டூசிலாம் போடல, அந்த அப்படியே வளைவு வரைஞ்சி நேராக தையல் அடித்து எடுத்துக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மார்க் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது ரைட்டான்னு திரும்பவும் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். மேலேயும் ஒரு மார்க் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கீழே மார்க் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு டைமுக்கு 2 டைம் செக் பண்ணிக்கோங்க. மேல் கிளாத்லேயும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் 2 டைம் அதை செக் பண்ணி மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், கீழே இருந்து அதுவும் இன்னொரு தையல் நான் போட்டுக்க போகிறேன். இது பார்க்கும்போதே செமையாக இருக்குல்ல இந்த டிசைனு. ஆனால் சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு. இதில் எவ்வளோ வேலைப்பாடு பாருங்கள். எடுத்ததுமே கேட்குறது என்னென்னா எல்லோரும் இதுக்கா இவ்வளோ ரேட்டு அப்படின்னுறாங்க. ஏன்னு தான் தெரியலை எனக்கு. இதில் ஒரு விஷயமும் நடந்துச்சு. இந்த சிஸ்டர் பார்த்திங்கன்னா டெய்லர் ஆமா. அவங்க சொன்னாங்க, ப்ளவுஸுக்கு எவ்வளோ சிஸ்டர் இந்த ப்ளவுஸுக்குன்னு. நான் ஒரு ரேட்டு சொன்னேன். இவ்வளோவா, இதுக்கு இவ்வளோ தானே போதும் அப்படின்னாங்க. ஓகே, நீங்கள் டெய்லர் தானே, உங்களுக்கு தெரியும்ல என்னென்ன ரிஸ்க்குன்ட்டு, அப்புறம் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு இது என்னென்ன பண்ணுவேன்ட்டு ஃபுல்லாக சொன்னதுக்கப்புறம் சைலண்ட்டாக ஆகிட்டாங்க. எப்போவுமே ஒரு ரேட்டை வந்து அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்னென்ன வேலைப்பாடோ அது ஃபுல்லாக சொல்லுங்கள், அப்புறம் சைலண்ட் ஆகிடுவாங்க. இதுக்கு வந்து நான் கேன்வாஸ் ரெடி பண்ணோம் சிஸ்டர். கேன்வாஸ் ரெடி பண்ணி அதுக்கு ஸ்கேலப் டிசைன் தனியாக கொடுத்து அதை அந்த பீஸ் மேலே வச்சு அயன் பண்ணி அதுக்கப்புறம் அடித்து திருப்பி தனியாக பால்ஸ் ரெடி பண்ணி அதுக்கு ஒரு இதுவை ரெடி பண்ணி அதுக்கு மேலே அட்டாச் பண்ணோம். அதுக்கப்புறம் டபுள் ஸ்கேலப் நீங்கள் கைக்கு கேட்டிருக்கீங்க, அது தனியாக ரெடி பண்ணோம். இவ்வளோ வேலைப்பாடு இருக்குது, நீங்கள் இப்படி ஈஸியாக சொல்கிறீங்களேன்னொடனே அவங்க சைலண்ட் ஆகிட்டாங்க. ஓகே சிஸ்டர், சரி அப்படின்ட்டு. அதனால தான் சொல்கிறேன், நம்ம வந்து விளக்கமாக சொன்னோன்னா அவங்க சைலண்ட் ஆகிடுவாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியறதில்ல இதுக்கு இவ்வளோ வேலை இருக்குன்றதே. நம்ம சொன்னால் தான் புரியும் இல்லைங்களா. சொல்லுங்கள், தப்பு இல்லை. இப்போ இந்த ஃபினிஷிங் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, பாய்.